கபில சந்திரசேனவின் பிணை மறுக்கப்பட்டு மீண்டும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது என்பது பின்னர் அவருடைய உதவி சட்டத்தரணி மற்றும் ஊடகங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. மே 7ஆம் திகதி மாலை 7 மணி அளவில் திரு அரவிந்த் டி சில்வா தன்னை தொலைபேசியில் அழைத்து அந்த பிரச்சனை குறித்து தெரிவித்ததாகவும் அதை தொடர்ந்து அவரும் அவர் மனைவியும் பிழை தொகை செலுத்த வேண்டியிருந்த மேலும் சிலரும் ஜனாதிபதி சட்டமா அதிபர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததாகவும் திரு அரசகுலரத்ன ஒப்புக்கொண்டார். அரவிந்த் டி சில்வாவின் மனைவியின் கைபேசிக்கு அழைத்து உடனடியாக நீதிமன்றத்தில் சரணடைந்து நடந்ததை கூறுமாறு கபில சந்திரசேனவிற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி அறிவுறுத்தி இருக்கின்றார். இதுதான் 20ஆம் இலக்க சாட்சியாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னவனுடைய சாட்சியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அவருடைய உதவி சட்டத்தரணியாக இருக்கின்ற உதார முகந்திரம் 19வது இலக்க சாட்சியாளராக அவர் இந்த நீதிமன்றத்திலே குறிப்பிட்ட விடயங்களை தற்பொழுது பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஜனாதிபதி சட்ட ஆலோசகரின் ஆலோசனையின் பேரிலேயே தாம் செயல்பட்டதாக சாட்சியாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்திக்க என்ற நபர் மூலம் 4 பேர் பிணை பெற வந்த போதிலும் ஒருவரிடம் மட்டுமே சரியான கிராம சேவை சான்றிதழ்கள் இருந்தன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றவர்களின் சான்றிதழ்களில் சிக்கல்கள் இருந்ததால் அவர்களால் முழு ஜாமீனையும் செலுத்த முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மே 7ஆம் தேதி மாலையில் கபில சந்திரசேன அவரை தொலைபேசியில் அழைத்ததாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஜனாதிபதி சட்டத்தரணியுடன் கலந்தாலோசித்து மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்குவதாக உதார முகந்திரம் தெரிவித்திருந்தார். மே 7ஆம் தேதி மாலையில் திரு ரியான்சி அரசகுலரத்னவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அரவிந்த் டி சில்வாவும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட போதிலும் கபில சந்திரசேன அங்கு இருக்கவில்லை என்றும் அவர் அவருடன் நேரடியாக கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளவில்லை என்றும் உதார முகந்திரம் சட்டத்தரணி சாட்சி சொல்லுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதுவரை எதிர்பார்த்த 2 முக்கியமான சாட்சியாளர்கள் தான் அந்த 2 சட்டத்தரணிகளும். ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன, மற்றவர் உதார முகந்திரம். இவர்கள் இருவருமே நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகி சாட்சி வழங்காமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் முன்னிலையாகி சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்களைத்தான் நாங்கள் சிங்கள மொழியில் இருந்ததை உங்களுக்கு தமிழில் அவ்வாறு வழங்கியிருந்தோம். அடுத்ததாக